வேலைக்காக ஜெபம் செய்வோம். மகாக்கிருபை இறக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த 6ஆம் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்திலே ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே, அந்த வசனத்தின் வழியாக நாங்கள் உண்மை புரிந்து கொள்வதால் எங்களை விசுவாச வாழ்க்கையிலே வழிநடத்த அந்த வகையில இப்பொழுது தியானிக்கிற இந்த 6வது வார்த்தைக்கான வசனத்தின் வழியாக உண்மை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஆமென். 6ஆம் வார்த்தைக்காக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை கொண்டு கொடுத்தார். இதே வசனம் திரு ஊழியத்துல அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேற்று என்று கூடி தலையை சாய்த்து ஆவியை கொண்டு கொடுத்தார். இன்னும் இந்த பகுதிகளிலே ஆண்டவர் நம்முடைய புரிதல்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமா, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கசப்பான திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தாங்க. அத ருசி பார்த்தாரு. அவரு அது கசப்பா இருந்ததுனால அவர் அதையே குடிக்காம விட்டாரு. இத மத்தேயு பதிவு செய்யும்போது மத்தேயு 27 பதிவு செஞ்சிருக்காரு. இதே பார்த்தோம்னா மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கலாம். ரெண்டு பேருமே தெளிவா சொல்றாங்க, கசப்பான இந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் குடிக்கவில்லை. இந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் குடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமாங்க, ஆண்டவர் இந்த ரசத்தை அதுக்கப்புறமா குடிச்சாரு அப்படிங்கிறத இந்த 27ஆம் அதிகாரம் 48வது வசனங்களை பார்க்கிறோம். அதையே நம்ம மார்க்லையும் பார்க்க முடியுது. மார்க் 16ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 16:36. மார்க்கு 5:36. சரி, 16 சொல்லுங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் கசப்பான திராட்சை ரசத்தை ஒரு இடத்துல குடிக்கவில்லை அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா குடிக்கவில்லை அப்படிங்கிற ரெண்டுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா அதே பாருங்க, மார்க்கு 15:24. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்ததற்கு பின்பு. அப்போ ஆண்டவர் சிலுவையிலே அறைந்ததற்கு முன்பதாக அந்த கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை அவர் குடிக்கவில்லை. சிலுவையிலே அறைந்ததற்கு பின்பதாக அந்த திராட்சை ரசத்தை கொடுத்தார். அதாவது சிலுவை என்பது இந்த மரத்தால் செய்யப்பட்ட சிலுவை. இந்த சிலுவை மரத்திலே அரைஞ்சதுக்கு அப்புறமா அவர் திராட்சை ரசத்தை குடிச்சாரு. அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கசப்ப நம்முடைய வாழ்க்கையில இருந்து நான் நீக்கி போட்டேன் அப்படிங்கிறதா இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்க முடியும். இந்த கசப்பை நம்ம நீக்கி போட்டாரு அப்படிங்கிறத யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 25 வரை நாம் வாசிக்க கேட்போம். யாராவது வாசிக்கலாம்.
அவருக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு மார்க்கெட் கசப்பா இருந்தது. கசப்பா இருந்ததினால் அதை அவங்க அதனால் அவர்கள் மாறா என்கின்ற ஏற்பட்டது. ஜனங்கள் எதத்தை கொடுப்போம் என்றார்கள். மோசே கற்களை நோக்கி கூப்பிட்டார். அப்புறம் கற்கள் மோசே ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் கண்ணில் போன உடனே அது மொத்தமா தண்ணீராயிற்று. அவர் அப்படி அவர்களது ஒரு நியமத்தை ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை போதித்து நீ உன் தேவனாய போதும் போதும். இப்ப இந்த வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில சில வார்த்தைகளை மட்டும் நான் அப்படி எடிட் பண்ணி நான் அங்க வாசிக்கிறேன் பாருங்க. தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் ஒரு மரத்தை தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமாக தண்ணீராய் மாறிற்று. சோ இந்த இடத்துல கசப்பான தண்ணீரை ஒரு மரத்தை வந்து வெட்டி அதுல போட்டது மூலமா அந்த தண்ணீர் மதுரமாகி அவருக்கு அது பிரயோஜனம் உள்ளதா மாறிச்சு. நம்ம சுவிசேஷ பகுதியில இன்றைய நாள்ல கூடிய வசன பகுதியில பார்த்தோம் அப்படின்னா, சிலுவை மரத்திலே அவரை அறைந்ததற்கு முன்பதாக அவர் அந்த கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்கவில்லை. அதற்கு முன்பதாக அவர் குடித்தார். நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை என்னவென்றால் கசப்பு நமக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா கசப்பு பிடிக்காது. நம்ம வாய்க்குல கசப்பு வந்தாலும் பிடிக்காது, நம்ம வாழ்க்கையில கசப்பு வந்தாலும் பிடிக்காது. அதாவது கசப்பு அப்படிங்கிறத நம்ம எதையெல்லாம் கசப்பு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அநேக பிரச்சனைகள், அதாவது உங்களுடைய ஒவ்வொருத்தரையும் நம்ம சந்திச்சு உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சேர்ந்தோம் அப்படின்னா, நம்ம நினைவு தெரிஞ்ச நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனையில நம்ம வாழ்நாள் வரைக்கும் சொன்னாலும் தீரவே தீராது. இவ்வளவு பிரச்சனைகளை நம்மளால முன்னெடுத்து வைக்க முடியும். எனக்கு இது செய்யாம இருக்காங்க, எனக்கு இது தராம இருக்காங்க, அவங்க மட்டும் அதை அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு பல கசப்புகளை நம்மளால கண்டிப்பா முன்னெடுத்து வைக்க முடியுது. அதாவது கசப்பு, அதாவது பிரச்சனைகளை தான் நம்ம கசப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிரச்சனை அப்படிங்கிறது முதலாவது அது எப்படி பார்க்கப்படணும், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். உதாரணமான ஒரு கதை. அதாவது ஒரு ரயில் பயணம், ஒரு ரயில் பெட்டியில ஒரு 4 பேர் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. 4 பேர் பயணம் செய்யறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் 2 குழந்தைகளை கூட்டிட்டு அதுல பயணம் செய்யறாரு. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா பயங்கரமான குறும்பு செய்யுது. குறும்பு தாங்கவே முடியாது. குழந்தைகளோட குடும்பம் பத்தி நமக்கு தெரியும். அவங்க போயிட்டே இருக்கும் பொழுது அதாவது அந்த குடும்பம் வந்து தகப்பனார் கொடுத்துருவாங்க, ஆனா மீதி 3 பேர் கொடுத்துருவாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு குடும்பம் பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது தண்ணி குடிக்க போறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையான குடும்பம் போகுங்க. அவங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டாங்க, அதையே போய் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க மேல ட்ரெஸ் மேல ஏறி அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அழுப்பு பண்றாங்க. நாள் போவோம் அந்த 3 பேருக்கு அந்த பிள்ளைகளை பூச்சி 2 அடியாவது வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு போகும். அப்போ அந்த 3 பேர்த்துல வந்து அவரு தகப்பனார் பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் எவ்வளவோ சொல்லி பாக்குறீங்க, உங்க குழந்தைங்க சொல்ல கேட்க மாட்டேங்குது, அவருடைய தாயாரவாது நீங்க கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல, அவங்க சொல்லியாவது கேட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அந்த தகப்பனார் சொல்றாரு, என் மனைவி வந்து ஒரு ஆசிரியரா பணிபுரிகிறாங்க. அவங்க வந்து ஒரு சுற்றுலாவுக்காக ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளுக்கு விட்டுட்டு சுற்றுலா பயணம் வந்தாங்க. வந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க அதே இடத்துல மதிச்சுட்டாங்க. அவங்கள மார்ச்சரியில வச்சிருக்காங்க. அந்த மார்ச்சரியில் இந்த பாடியை வாங்கறதுக்காக தான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 3 பேருக்கும் இந்த உச்சத்துல இருந்த கோபம் என்ன ஆச்சுன்னா அப்படியே 0 லெவல்ல நியூட்ரல் ஆயிடுச்சு. இதுல என்ன சொல்ல வர அப்படின்னா, பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு, வெளியில இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எதையெல்லாம் பார்க்கறோம் அப்படின்னா, கோபம், பயம், கவலை, எல்லாம் தான் நம்ம பிரச்சனையை பார்க்கிறோம். ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது நமக்கு அதிகப்படியா மனசை பாதிக்கிறது இந்த மாதிரி கவலையும் பயங்களும் தான். ஒருத்தர் சொல்றாரு, கோபத்தை பத்தி ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஊழியக்கார இடத்துல
ஒரு கவுன்சிலிங்காக ஐயா எனக்கு ரொம்பவே எளிமையா கோபம் வந்துருங்க. இந்த கோபத்துல இருந்து நான் எப்படியாவது வெளிய வரணும். இதுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு அப்படிங்களா? கோபம் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா வருதா? அப்ப நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க கோபமாவே இருக்குதாங்க அப்படிங்கிற. இல்லைங்க அது எப்படிங்க முடியும் அப்படின்ட்டாங்க. கோபம், இன்னும் பயம், கவலை இது எல்லாமே காட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட நிரந்தரமா தங்கி இருக்காது. அது வரும் போகும். அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறதா. நமக்கும் இதுல சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குன்னா, இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு எனர்ஜி மாதிரி தான். நமக்கு இது வரும் போகும். இதை பத்தி நம்ம எப்போதுமே கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். எப்படி அதே சமயத்துல இதை நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது. எப்படி நம்மளுடைய அதாவது நம்ம சரீரத்துல பார்த்தோம்னா நம்ம கை, காலு இதனுடைய வேலைகளை, இதனுடைய செயல்பாடுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா நமக்கு சூழ்நிலை நிமித்தமா வரக்கூடிய பயங்களையும், கவலைகளையும், கோபத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா, நம்ம சரீரத்துல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன், அதாவது நம்ம இருதயம், நம்மளுடைய லங்ஸ், லிவர், கிட்னி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை. அது வந்து ஆண்டவருடைய படைப்புல அது இயங்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு இதயத்தையவே எடுத்து போவோங்களேன். இப்போ காலையில் உள்ள வராது, ஏதோ ஒரு பொருள் மறந்து வச்சிட்டாரு, வேகமா போய் ஒரு படியில மேல ஏறி போய் அங்க இருந்து ஓடி வராரு. அப்ப அவர் இருதை எவ்வளவு வேகமா துடிச்சிட்டு இருக்கும். அந்த இருதயத்தோட அந்த அன்பா கட்டளை போடுறாரு, இருதயமே நீ வந்து மெதுவா பிடி, ஏன் வச்சுன்னா அது காரணத்து ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இருதயம் கேட்குமா? கண்டிப்பா கேட்காது. அதே மாதிரிதான் நமக்கு வரக்கூடிய அந்த எல்லா உணர்வுகளுமே ஒரு எனர்ஜி மாதிரிதான். நம்ம அநேக நேரங்கள்ல மகிழ்ச்சியாவே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு நிலை வராது. பிரச்சனை, கவலை, பயம் எல்லாமே மாறி மாறித்தான் வந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட கசப்புகளை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து போட்டாரு. ஆண்டவர் வந்து ஒரே தடவை சிலுவையில மறைத்தாரு. நமக்கு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட கசப்புகளை நம்ம வாழ்க்கையிலிருந்து கண்டிப்பா எடுத்து போட்டுருவாரு. அதே சமயத்துல திரும்பவும் நமக்கு அது வரும். அந்த பயமா இருக்கு, அந்த கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு, வரும். ஆனா நான் இங்க சொல்லக்கூடிய இந்த புரிதல்கள் தான். ஏன்னா இது நம்ம கண்டிப்பா நம்ம மறந்த நாள் வரைக்கும் இங்கப்பட்ட உணர்வுகள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னா, இதை பத்திதான் புரிதல். நம்ம கோபங்கிறது கண்டிப்பா எனக்கு வந்துதான் ஆகுது. ஆனா நம்ம வெளியில நம்ம இதை பாதுகாக்கணும். எப்படின்னா இந்த கோபத்தினால நம்ம வெளியில இப்ப நம்ம கோபம், இவர் வந்து கோபம் விட்டாரு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? நாம ஏதோ ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் வந்து தவறா இருக்கிற பட்சத்துல இவர் இந்த கோபத்தை செஞ்சுட்டாரு, கோபத்தை இதை செஞ்சுட்டாரு அப்படிங்கிறது அந்த செயல் மூலமா தான் நம்ம தவறு செஞ்சுட்டோமே தெரியுமே தவிர, ஆனா கோபப்பட்டது நம்ம கிட்ட தான் இருக்கு. வெளியில செய்யக்கூடிய அந்த செயல்களை மட்டும்தான் நம்மளால கண்ட்ரோல் எடுக்க முடியுமே தவிர, நமக்கு வரக்கூடிய நம்ம பிரச்சனைகளால் வரக்கூடிய உணர்வுகளை கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியாது. அது அப்படித்தான் இருக்கும், போயிடும் அப்படிங்கிற புரிதல் இருந்துட்டாலே போதுமானது. நிச்சயமா இப்படிப்பட்ட கோபம், பிரச்சனை, கவலைகள் எதுவும் நம்மை பாதிக்காம வெளிவர முடியும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு புரிதல். உங்களோடு பகிர்ந்து இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தலைவை தாழ்த்தி ஜெபம் செய்வோம்.